Hi, hello, welcome back to my channel Vivaha Designer. இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இந்த பிரைடல் பிளவுஸோட ட்ரேசிங் பேப்பரை வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நெட் எப்படி அட்டாச் பண்ணி அதுக்கு மேலே டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோவும் இதில் இருக்கும். இந்த ஆரி ஒர்க் பிளவுஸோட ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் ட்ரேசிங் பேப்பரை பேஸ் பண்ணி இந்த வீடியோவில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ saree அண்ட் ப்ளவுஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பிஸ்தா க்ரீன் கலரில் தான் saree கொடுத்துருக்காங்க. சாரியோட பாடி ஃபுல்லாக காப்பர் சரியில் வச்சு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஒர்க் பண்ண டிசைன்ஸில் வந்து காப்பர் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்க கொடுத்த ப்ளவுஸில் வந்துட்டு காப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக த்ரெட் அண்ட் கோல்டு யூஸ் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் வந்துட்டு அவங்களே செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருந்தாங்க. இப்போது ஒரு சாரீக்கு ஆரி ஒர்க் நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே பெட்டர் ஆப்ஷன் சில்க் காட்டன் ஆர் ரா சில்க் எடுக்கிறது தான். நெட் கிளாத் வாங்கும்போதே கொஞ்சம் திக்கான நெட்டாக பார்த்து வாங்கணும். நெட் மேலே ஆரி ஒர்க் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கிழிஞ்சு போகாமல் இருக்கணும். அதுக்காக ஸ்ட்ராங்கான கிளாத்தை பார்த்து வாங்குங்க. ப்ளைன் ப்ளவுஸில் எப்படி நெட்டை அட்டாச் பண்ணி அதுக்கு மேலே ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஏன் வந்து கிளாத்தை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, சில சாரியோட ப்ளவுஸில் வந்துட்டு ஆரி ஒர்க் பண்ண முடியாது. கிளாத் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், லூஸாக இருக்கும். அதனால தான் சில்க் காட்டன் ஆர் ரா சில்க் வாங்க சொல்லுவேன். இதுதான் ட்ரேசிங் பேப்பர். ஸோ நெட் எங்கே வரும், கிளாத் வந்துட்டு எங்கே அட்டாச் பண்ணுறோங்கிற ஃபுல் டீட்டெயில் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுதான் ஸ்லீவ் டிசைன். ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்லீவோட மெஷர்மெண்ட் வந்துட்டு இதில் ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஸ்லீவோட ஹைட் வந்துட்டு 9.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட சைட் போர்ஷனில் நம்ம ஒர்க் பண்ணுறதுல இருந்தாலுமே மார்க் பண்ணி வச்சுருக்கிறது நல்லது தான். ஸ்லீவோட ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் கேப் விட்டுருக்கேன். இது எதுக்காகனா, இந்த இடத்துல நம்ம பார்டர் வந்துட்டு டிசைன் பண்ண போகிறோம். இது ஃப்ரீ ஹேண்டில் தான் பண்ண போகிறோம். அதனால் நான் இதில் வந்துட்டு ட்ரா பண்ணலை. சென்டர் போர்ஷனில் இருந்து ஹைட் ஒரு 5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் இருந்து 2.5 லெஃப்ட் அண்டு 2.5 ரைட் இதில் வந்துட்டு ஒரு மார்க்கிங் பண்ணி வி ஷேப்பில் ஒரு கோடு போட்டிருக்கேன். நான் ஜூம் பண்ணுறேன், அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ப்ளூ கலரில் ஒரு லைன் போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ட்ராயிங் வந்துட்டு கொஞ்சம் ரஃப்பாக தான் நான் வரைஞ்சிருக்கேன். இதில் எங்கே வந்துட்டு நெட்டு வரும், எங்கே வந்து கிளாத் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கிளாத் வர மாதிரியும் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நெட் வர மாதிரியும் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த சென்டரில் கோடு எதுக்காக கொடுத்துருக்கோம்னா, நெட்டையும் கிளாத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது அந்த ஜாயின் பண்ண போர்ஷனை மறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு அதுக்கு மேலே கொடி டிசைன் வர மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடி வர மாதிரியும் அதில் வந்துட்டு ஒரு 2 விதமான ஃப்ளவர்ஸ் வர மாதிரியும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். சென்டர் போர்ஷனில் ஒரு பெரிய ஃப்ளவர் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி வி ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் வி ஷேப் போட்டதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வி வந்துட்டு 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ட்ரேசிங் பேப்பரை சென்டர் பாயிண்ட் பார்த்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ஒன் சைட் வந்துட்டு நம்ம ட்ராயிங் வந்து பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணும்போது அதோட இம்ப்ரெஷன் தெரியும். ஸோ அதுக்கு மேலேயே மறுபடியும் ட்ரா பண்ணிக்கணும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா, ஈவனாக இருக்கும். டிசைன்ஸ் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி இம்ப்ரெஷன் வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக் நெக் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னு வாங்க பார்க்கலாம். இதுதான் பேக் நெக்கோட ட்ரேசிங் பேப்பர். பேக் நெக் வந்துட்டு மோஸ்ட்டாக நெட்டில் தான் கவர் ஆகிருக்கும். இந்த டிசைனில் நெட் வந்து அட்டாச் பண்ணுறதுனால நம்ம போட் நெக் ஷேப் தான் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த போட் நெக் வந்துட்டு ஒரு மினிமம் 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் கேப் விட்டுருக்கேன். அது எதுக்காகனா, அந்த இடத்துல பார்டர் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக. ஸ்லீவில் எப்படி ட்ரேசிங் பேப்பரை ஃபோல்டு பண்ணி ட்ரா பண்ணியிருக்கணும், அதே மெத்தடில் தான் பேக் நெக்லேயும் நான் பண்ணியிருக்கேன்.
இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ட்ரா பண்ணுறதுனால ஷேப் வந்துட்டு கரெக்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் டிசைன் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதே லெஃப்ட் அண்ட் ரைட் பார்க்கும்போது ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு பெஸ்ட் ஐடியா. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ மெஷர்மெண்ட் டேப் வச்சுட்டு உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். பேக் நெக்கோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 3.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். பேக் நெக்கோட லெங்த் வந்துட்டு 8.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனில் வந்துட்டு பாட் நெக் ஷேப் கொடுத்துருக்கேன். அந்த கர்வ் ஷேப் வந்துட்டு அழகாக கொடுக்கணும். மெஷர்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி டைரெக்டாக ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் போர்ஷனில் நான் ஒரு கேப் விட்டுருக்கேன். அந்த ஷேப் வந்துட்டு கரெக்டாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ட்ரேசிங்க்கு மேலே பேப்பர் கட் வச்சுட்டு அதுக்கு மேலே ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு பிளாக் கலர் கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அதுதான் நெட்டும் கிளாத்தும் அட்டாச் பண்ணுற பிளேஸ். ஸ்லீவில் என்ன மாதிரி டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே டிசைன் தான் இது பேக் நெக்லேயும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பேக் நெக்கோட சென்டர் போர்ஷனில் வந்துட்டு ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். மேலே மார்க் பண்ணியிருக்க மாதிரியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு டிஸ்டன்ஸ் விட்டுருக்கோம். அதில் வந்துட்டு பார்டர் வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக இங்கே வந்துட்டு நிறைய கொடி டிசைன்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அட்டாச் பண்ணதே தெரியாத அளவுக்கு அந்த கொடி டிசைன் வந்துட்டு அந்த லைனோட கவர் ஆகிருக்கணும். இதில் ஒரு சின்ன கொடி டிசைன் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே லீஃப் வர மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர் வந்துட்டு வர மாதிரி இதில் ட்ரா பண்ணியிருக்கோம். நம்ம நிறைய பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு 3 ஃப்ளவர் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கேன். வெறும் கொடி டிசைன் மட்டும் வராமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த ஃப்ளவர் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கேன். இது ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லீவில் நம்ம டிசைன் பண்ண மாதிரியே ஸ்ட்ரைப் டிசைன் வந்துட்டு இதுலேயும் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரேசிங் பேப்பரில் இருக்கிற டிசைன் வந்துட்டு ப்ளவுஸில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோங்கிற வீடியோ ஃப்யூச்சரில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 8015250506 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு. இந்த ட்ரேசிங் பேப்பரோட ப்ளவுஸ் டிசைன் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.